ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க ராகவன் பார்த்தீங்கன்னா, டேய் பாக்கியராஜ் நம்ம இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, அப்பா இப்பவே வா, இல்லப்பா நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டேய் நாளைக்குன்னு சொல்றேன், நைட்டுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது, வாடா இன்னைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. அதுக்கு உடனே பாக்கியராஜ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, "அப்பா இன்னைக்கா பேங்க்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்குப்பா. அதுக்கு நான் மலர கூட்டு போணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "டேய் அப்பாவுக்கு உடம்பு முடியல, பிபி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ இப்ப மலர ஆஃபீஸ்க்கு ஃபங்ஷனுக்கு கூட்டு போறது தான் முக்கியமா? ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "அப்பா நாளைக்கு போலாம்ப்பா" அப்படின்றாங்க. "டேய் பாக்கியராஜ் எதா இருந்தாலும் இன்னைக்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம்டா. நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வருகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராகவன் போயிடுறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "டேய் பாக்கியராஜ் இருடா நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன் அப்பா கூட" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி போயிடுறாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "என்ன மலர் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப என்ன அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போணும் தானே. அத நீங்க உங்க தம்பி கிட்ட சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "இல்ல அவனால வர முடியாது. அவன் ஏதாச்சும் வேலையா இருப்பான். இம்பார்ட்டன்ட் வேலையா. கூப்பிட்டாலே அவன் வரமாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீங்களா ஏன் சொல்றீங்க? நீங்க ஒரு வார்த்தை நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன். ஒரு வேளை ஃப்ரீயா இருந்தாலும் கூட்டு போய் வருவாங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல வேணாம் மதி" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டு போறேன்னு சொன்னாலும் இவரே கேட்க மாட்டாரு. நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களையும் சுரேஷையும் கேட்க மாட்டாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "ஏன் மலரு இப்ப நான் என்னதான் பண்றது? நீ அத்தைய பார்க்க போணும்னு சொல்லிட்டு சொன்னியே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசாம பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள போயிறாங்க. இங்க ராகவனும் ராஜலட்சுமியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு வராங்க. "பாக்கியராஜ் கிளம்பலாடா கிளம்பலாமாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆம்பா கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா வெளிய வந்து பார்த்தீங்கன்னா திண்ணையில உட்காந்துருக்காங்க ரொம்ப ஃபீலிங்கா. மதி பார்த்தீங்கன்னா மலர தேடிட்டு வராங்க. "ஏன் வருத்தமா? ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதி" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. "சரி என்ன இப்போ உங்க அம்மாவ பார்க்க போணும் அவ்வளோதானே. நீங்க போயிட்டு வந்துருங்களேன். அவங்க ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வர்றதுக்கு 2, 3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நீங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன மதி யாருக்கும் தெரியாம போயிட்டு வர சொல்ற?" அப்படின்றாங்க. "ஆமாங்க அவங்க வர்ற வீட்டுக்கு நீங்க போயிட்டு வந்துருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப பொய் சொல்லிட்டு போறது ஒண்ணும் தப்பு இல்லையே" அப்படின்றாங்க. "இப்ப என்ன நீங்க அம்மாவ பார்க்க போறது வந்து ஒரு பொய் சொல்லிட்டு போறதா தானே இருந்தீங்க. இப்ப யாருக்கும் தெரியாம போறது போய் என்ன தப்பு இருக்கு? எல்லாம் ஒண்ணுதான். நீங்க போயிட்டு வாங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க. "இல்ல மதி நைட்டு வேற சமைக்கணும். நான் அதுக்கான ஏற்பாடு எதையுமே பண்ணலையே. நான் எப்படி இப்ப போயிட்டு வரது?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, "என்ன நைட் டின்னர் தானே நான் பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க." "நீ செஞ்சுடுவியா மதி?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். நீங்க எந்திரிச்சு ரெடியா அங்க கிளம்புங்க. நான் பார்த்துக்கிறேன் எழுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு வராங்க. "சரி மதி நான் போயிட்டு வரேன்" அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதி கிட்ட "ஸ்ருதி ராகவ் பாப்பாவ பார்த்துக்கோ" அப்படின்றாங்க. "சரி அண்ணி பார்த்துக்கிறேன். நீங்க எங்க போறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே மதி பார்த்தீங்கன்னா, "இல்ல அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலையா" அப்படின்றாங்க. "ஆமா அத்தைக்கு என்னாச்சு?" அப்படின்றாங்க. "முதுகு வலியா" அப்படின்றாங்க. "இப்ப அவங்க போறது வந்து நம்ம வீட்ல யாருக்கும் தெரியாது. அவங்க வர்றதுக்குள்ள இவங்க போயிட்டு வந்துருவாங்க. நீயும் பார்த்தீங்கன்னா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "இல்ல அண்ணி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்றாங்க. அதுக்கு உடனே மதி பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு நைட் டின்னர் நான் தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சரி அண்ணி நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னாங்க. "சரி" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க எதுல போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "ஆட்டோல போறேன்" அப்படின்ட்டாங்க. "சரி அதுவரையும் நீங்க வெயிட் பண்ண வேணாம். நானே ஆன்லைன் புக் பண்ணி குடுக்குறேன். நீங்க அதுல போயிட்டு வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "சரி நான் புக் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷத்துல வந்துரும். வாங்க வெளிய போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மதி மலர கூட்டிட்டு போறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா, ஆட்டோல பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க அவங்க வீட்டுக்கு. அங்க கார்த்திக் கிட்ட பேசுறாங்க. "டேய் கார்த்தி எப்புட்றா இருக்க?" அப்படின்றாங்க. "நல்லாதான்க்கா இருக்கேன்" அப்படின்றாங்க. "அம்மா எங்கடான்றாங்க?" "ரூம்ல இருக்காங்க" அப்படின்றாங்க. மலர் உடனே பார்த்தீங்கன்னா, ரூம்ல வந்துட்டு அவங்க அம்மாவ பார்க்குறாங்க. "ஏய் மலரு நீ எப்படி வந்த? நீ ஒண்டியாவா வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்மா நான் ஒண்டியா தான் வந்தேன்." "எதுலன்னா?" "ஆட்டோல தாம்மா வந்தேன்" அப்படின்றாங்க. சாப்பிட்டியாம்மா?" அப்படின்றாங்க. சாப்பிட்டேம்மா இப்பதான்" அப்படின்றாங்க. "யாரு சாப்பாடு ரெடி பண்ணி குடுத்தா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எல்லாம் கார்த்தி தாம்மா ரெடி பண்ணி குடுத்தான்" அப்படின்றாங்க. "நான் உன் கூடவே இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசைதாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "என்னம்மா பண்றது? அந்த வீட்ல நீ போய் அப்படியே மாட்டிக்கின. உன்னால வர முடிஞ்ச சூழ்நிலை இருந்தா நீ வரமாட்டியா? உன்னோட சூழ்நிலை அந்த மாரி விடுமா" அப்படின்றாங்க. "இல்லம்மா நீ அப்பவே முதுகு வலி முதுகு வலின்னும்போது அப்பவே பார்த்திருந்தா இந்த மாரி பிரச்சனை வந்திருக்காது இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு "சரி விடு மலரு. நான் ரொம்ப ஓடிட்டேன். எந்த நேரமும் ஓடிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கடவுளா பார்த்து எனக்கு அந்த வலிய கொடுத்ததா நான் நினைச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மலரோட அம்மா சொல்றாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்து
பின்னாடி பரவாயில்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றாங்க. உடனே எந்திரிக்கிறாங்க. ஏம்மா எங்க எந்திரிச்சு போற அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. இரும்மா நான் உனக்கு காஃபி போட்டு வரேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ படுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கார்த்தி பார்த்தீங்கன்னா, "இருக்கா நான் காஃபி போட்டு வரேன்" அப்படின்றாங்க. "டேய் வேணாடா" அப்படின்றாங்க. "அக்கா உன் அளவுக்கு இல்லனாலும் நான் சுமாரா போடுவேன் குடு இருக்கா நான் போட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிச்சனுக்குள்ள போறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "அம்மா இரும்மா நான் போயிட்டு ஏதாச்சும் நைட்டுக்கு செஞ்சுட்டு வரேன். கிச்சனுக்குள்ள போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா வேண்டாம் அதெல்லாம் தம்பியே பார்த்துப்பான். நீயே அங்க நெறைய வேலை பார்த்துட்டு தான் வந்திருப்ப. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போ. இதுல போய் என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் பார்த்துக்கிறேன் விடுமா" அப்படின்னு சொல்லிட்டு மலரோட அம்மா சொல்றாங்க. "சரி உன் வீட்டுக்காரா வேலைக்கு போயிருக்காரா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்மா அவரு வேலைக்கு போயிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "வீட்ல யாருக்கும் தெரியாம வந்தேம்மா நானு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி உன்னோட சூழ்நிலை என்ன பண்றது?" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மதி பார்த்தீங்கன்னா சமைச்சுன்னு இருக்காங்க. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தேய்ச்சுட்டு இருக்காங்க. "இன்னும் எத்தனை அண்ணி தேய்க்கணும்?" அப்படின்றாங்க. "அங்க இருக்கிற மாவ பூரா தேய்ச்சுரு" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராகவி பாப்பா பார்த்தீங்கன்னா, "நானும் ஹெல்ப் பண்ணவா? எனக்கும் சப்பாத்தி தேய்க்க தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. கூட பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு போய் ஸ்ருதி கூட உட்காந்து ராகவி பாப்பாவும் சப்பாத்தி தேய்ச்சுன்னு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "அண்ணி சப்பாத்திக்கு வெஜ் குருமா மட்டும் தானா?" அப்படின்றாங்க. "ஆமா அதுவே போதும் தானே" அப்படின்றாங்க. "இல்ல நம்ம வீட்ல 2, 3 வெரைட்டியா வேணும்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அதனால தான் அண்ணி கேட்டேன். எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே மதி பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர டென்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஏங்க இன்னும் 2, 3 ஐட்டம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிலாம் கேட்க மாட்டாங்க. குடுக்குறத சாப்ட்டுருவாங்க அப்படின்றாங்க. "சரிங்க அண்ணி நீங்க சொன்னா சரிதான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி மலரணி கிளம்பிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி நான் கால் பண்ணவா?" அப்படின்றாங்க. "இல்ல ஸ்ருதி கால் பண்ணாத. ஏற்கனவே அவங்க டென்ஷனா தான் இருப்பாங்க. நம்ம கால் பண்ணோனே வீட்ல அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பதட்டமாயிடுவாங்க. நீ கால் பண்ணாத ஸ்ருதி" அப்படின்ட்டாங்க. "சரிங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மலருக்கும் கார்த்திக் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ புக் பண்ணி குடுத்துட்டாங்க. "அக்கா ஆட்டோ இன்னும் 2 நிமிஷத்துல வந்துரும்க்கா. புக் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. "சரிம்மா உடம்பு பார்த்துக்கோ. எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணும்மா" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிளம்புறாங்க. இங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா, "சரி வாக்கா நான் உன்ன வெளிய அனுப்பிச்சு வச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. "டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ போயிட்டு அம்மாவ பார்த்துக்கோ நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எது ஒண்ணும் பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்றா நான் வரேன்" அப்படின்றாங்க. "அக்கா நான் கால் பண்ணும்போது வீட்ல யாரும் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்கல்ல. நான் கால் பண்ணோனே உங்களால வர முடியாது. நான் பார்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓடிபி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. மலர் கொஞ்சம் தூரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கால் பண்றாங்க. "என்ன மதி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு. "கிச்சன்ல தான்க்கா இருக்கேன்" அப்படின்றாங்க. "என்ன வீட்டுக்கு வந்துட்டாங்களா?" அப்படின்றாங்க. "இன்னும் வரல" அப்படின்றாங்க. நீங்க கிளம்பிட்டீங்களாக்கா? சவுண்ட் கேட்குது ஆட்டோ சவுண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. வந்துட்டே இருக்கேன்" அப்படின்ட்டாங்க. சரி நான் வர்றதுக்கு முன்ன அவங்க வந்துட்டா என்ன மதி பண்றது? அப்படின்றாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க. நீங்க தைரியமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. சரி நீங்க இருந்தாலும் என்ன பண்றீங்க? பாக்கியராஜ் அண்ணாக்கு கால் பண்ணிட்டு எங்க இருக்கீங்கன்னு கேளுங்க. அப்படி வரதா இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நீங்க அப்படின்னாங்க. பலரும் பார்த்தீங்கன்னா, சரி மதி நான் பார்க்குறேன் இரு. நான் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கால் பண்றாங்க. எங்கேங்க இருக்கீங்க? மாமாக்கு என்ன சொன்னாங்க? ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டீங்களா? அப்படின்றாங்க. மலரு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்றாங்க. "எங்க இருக்கீங்க?" அப்படின்றாங்க. "இந்த ஆட்டோல வந்துட்டு இருக்கோம்" அப்படின்றாங்க. "ஆட்டோல வந்துட்டு இருக்கீங்களா? இன்னும் எவ்வளோ நேரத்துல வருவீங்க?" "இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவோம் மலரு" அப்படின்றாங்க. "ஐய்யய்யோ! 10 நிமிஷத்துலயா? என்ன சொல்றீங்க பாக்யராஜ்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 1/2 அன் ஹவர் லேட்டா வாங்க. அத்தையும் மாமாவையும் கோயிலுக்கு எதுக்கு கூட்டிட்டு போறேன்ற சாக்குல கொஞ்சம் லேட்டா வாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. உடனே பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "என்னது 1/2 அன் ஹவர் லேட்டா வரணுமா? எதுக்கு மலரு?" அப்படின்றாங்க. "ஏய் அங்க தான் அத்தை, மாமா இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு காதுல விழல. எதுக்குங்க நீங்க இந்த மாரி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத மட்டும் காதுல வாங்குங்க" அப்படின்ட்டாங்க. "சரி வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் ஃபோன வச்சுர்றாங்க. பாக்யராஜ் "ஏய் மலரு, மலரு" அப்படின்றாங்க. சரி ஃபோன வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு மலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிர்றாங்க. அப்ப ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்னடா நம்மள லேட்டா வர சொல்றாளா?" அப்படின்றாங்க. "ஆமாம்மா அந்த மாரி தான் கேட்டுச்சு. சவுண்ட்ல என்னன்னு தெரியல" அப்படின்றாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, "இல்ல கொஞ்சம் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லியிருப்பா. காதுல அந்த மாரி விழுந்திருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, மதிக்கு கால் பண்ணிட்டு, "மதி அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்களாம் மதி. இன்னொரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவாங்களாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி நான் வரதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும் மதி. என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் அவங்க வந்தாலையும்" அப்படின்றாங்க. "என்ன சொல்லுவ? அவங்க கொஞ்சம் வெளிய போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சமாளிக்கிறேன். நீங்க தைரியமா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி ஃபோன வச்சுர்றாங்க. இங்க உடனே பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, கிச்சன்லேருந்து ஆப்பிள் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. மதியம் சாப்பிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோ வருது. "என்ன இவங்க என்ன 1/4 மணி நேரம் ஆகும்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே வந்துட்டாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறாங்க. "அண்ணி, அண்ணாவும், அப்பா, அம்மாவும் வந்துட்டாங்க அண்ணி" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஷாக்கா பார்க்குறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.